மற்றும் ஒரு முக்கிய செய்தி, அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க மேலும் 3 வார கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வகுத்து கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அரசிதழில் வெளியிட்டது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாவேகாவினுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த ரோட் ஷோக்களுக்கு அனுமதி கோரக்கூடிய அரசியல் கட்சிகள்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில இந்த வழிகாட்டு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத பிற கட்சிகள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் எந்த கட்சியுமே பின்பற்றுவதற்கு சாத்தியமில்லாத ஒரு வகையில இருப்பதாகவும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு முன் அனுமதி பெற முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அரசின் பொறுப்புகள் கட்சிகளின் மீது திணிக்கப்படுவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக தாவேகா தரப்பில் அளித்த பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதில் மனு தாக்கல் செய்ய மேலும் 3 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு மேலும் 3 வார கால அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.